ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். தேங்காய் சாதம் நார்மலாக செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு சூப்பரான ஒரு உருளைக்கிழங்கு மசாலா பட்டாணிலாம் போட்டு மசாலா ஃப்ரை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து இதுக்கு சைட் டிஷ் பார்த்துக்கலாம். ஒரு 3 கரண்டி அளவு சன்ஃப்ளவர் ஆயில் ஆட் பண்ணியிருக்கேன். 1 ஸ்பூன் அளவு உளுந்து, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வந்து சீரகம் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணிக்கோங்க. 2 பச்சை மிளகா, கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. நல்லா வெங்காயம் வெந்து வரணும். நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சோண்டு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி சீக்கிரம் வெந்து வரும், அதனால் இதையும் க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. தக்காளி இந்த மாதிரி கரைஞ்சி நமக்கு வெந்து வரும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் அளவு தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். தேங்காய் பால் வந்து ஆப்ஷனல் தாங்க. தேங்காய் பால் இல்லைனா நீங்கள் தண்ணி கூட லைட்டாக இந்த மாதிரி 1/4 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து 1 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும், அதனால் நான் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சு அந்த ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து 250 கிராம் அளவு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த பட்டாணி வந்து சின்ன பேக்கெட்டில் கடைகளில் இப்போ காய்கறி கடைகள்லாம் கிடைக்கிது. இதையும் நான் உருளைக்கிழங்கோடு சேர்த்து ஒரு 3 விசில் வச்சு நான் வேக வச்சுருக்கேன். அடுத்து வந்து ஒரு 10லேருந்து 15 பல் அளவு பூண்டை இந்த மாதிரி தட்டி வச்சுருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி க்ளோஸ் பண்ணி இந்த கிரேவிலாம் வந்து நல்லா அந்த பொட்டேட்டோ வந்து அப்சர்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி வரும். இப்போ நம்ம கொரியாண்டர் லீவ்ஸ் தூவி நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ நமக்கு சைட் டிஷ் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து ரைஸ் பார்க்கலாம். நான் வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வேணும்னா ரா ரைஸ், அதுக்கப்புறம் சாப்பாட்டு அரிசி எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த 1 டம்ளர் அளவு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு வந்து 1/2 கப் அளவு நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த தேங்காய் பாலில் தான் இப்போ நம்ம வேக வைக்க போகிறோம். சால்ட் எதுவும் சேர்க்க வேண்டாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சால்ட் ஆட் பண்ணல. ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி சாதம் நமக்கு உதிரியாக கிடைக்கும். சாதம் சூப்பராக வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இந்த ரைஸ் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து ஒரு 3 கரண்டி அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு அண்ட் 1 ஸ்பூன் அளவு கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சோண்டு கறி லீவ்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன அளவு இஞ்சி மட்டும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. 2 பிஞ்ச் அளவு பெருங்காய பொடி ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் 1 கப் அளவு தேங்காய் எடுத்திருக்கேன். திருகின தேங்காய் எடுத்திருக்கேன். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நிறைய தேங்காய் போட வேணாம், ஏன்னா நம்ம தேங்காய் பால் தான் ஊற்றி நம்ம சாதம் வேக வச்சுருக்கோம். ஸோ இந்த தேங்காய் போதும். இப்போ தேவையான அளவு நம்ம சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாதம் வந்து குறைஞ்சபட்சம் ஒரு 3 பேர் நல்லா ஃபுல்லாக சாப்பிட்லாங்க, அந்த அளவுக்கு நான் செய்திருக்கேன். எப்போவுமே நார்மல் தேங்காய் சாதம் இல்லாமல் இந்த மாதிரி செய்து கொடுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம அதை வேக வச்சு ஆற வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இந்த ரைஸை நம்ம இதோட நம்ம லைட்டாக கிளறி கொடுத்துக்கலாம். இந்த சாதம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் செய்து பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். இப்போ நம்மளோட தேங்காய் சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதான். இப்போ நான் வந்து இந்த ரைஸ் சாப்பிட போகிறேன். நீங்களும் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய சேனல் புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஹாவ் அ நைஸ் டே.